ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளுக்குரிய வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 74வது சங்கீதம் வசனம் 21. துன்பப்பட்டவன் வெட்கத்தோடே திரும்ப விடாதையும் சிறுமையும் எளிமையுமானவன் உமது நாமத்தை துதிக்கும்படி செய்யும். நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். துன்பப்பட்டவர்கள் ஆண்டவரே வெட்கத்தோடு ஒரு நாளும் திரும்ப நீங்க விடாதீங்க சுவாமி. ஆம் ஆண்டவரே, துன்பத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறவர்கள், பாடுகளையும் நெருக்கங்களையும் ஆண்டவரே கண்ணீரின் பாதையிலும் சென்று கொண்டிருக்கிறவர்களை ஆண்டவரே ஒரு நாளும் உடைய பிள்ளைகள் வெட்கப்பட்டு போகக்கூடாது, அவர்கள் வெட்கப்பட்டு திரும்பக்கூடாது சுவாமி. கர்த்தர் அவர்களை நினைத்தருளும்படியாய் ஜெபிக்கிறேன். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்தருளும்படியாய் ஜெபிக்கிறேன். துன்பத்தின் பாதையிலும் நெருக்கத்தின் பாதையிலும் உடைய பிள்ளைகளை கர்த்தர் விடுதலையாக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. எந்த பாதையில கடந்து சென்று கொண்டிருக்கிறார்களோ, கடன் பிரச்சனைகளா இருந்தாலும் ஆண்டவரே உடைய பிள்ளைகள் வெட்கப்பட்டு போகக்கூடாது. கர்த்தர் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யுங்க ஆண்டவரே. வியாபாரத்திலே தோல்வியை சந்தித்து கொண்டிருக்கிறவர்கள், வேலை இல்லாமல் இருக்கிற பிள்ளைகள், திருமணத்திலே ஆண்டவரே தட்டைகளாலேயே சூழ்ந்திருக்கிற பிள்ளைகள், கற்பத்தின் கனி கிடைக்காதபடிக்கு ஆண்டவரே ஏக்கத்தோடு இருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே ஒரு நாளும் வெட்கப்பட்டு போகக்கூடாது ஆண்டவரே. இவர்கள் துன்பத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள் சுவாமி. கர்த்தர் இந்த ஜெப வேளையிலே உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் நினைத்தருளும்படி ஜெபிக்கிற சுவாமி. ஆமாண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை நினைத்தருளுங்கப்பா ஆண்டவரே. ஆபிரகாமை நினைத்த தேவன், சாராளை நினைவு கூறுகிற தேவன் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளையும் நினைத்து நீர் ஆசீர்வதித்து ஆண்டவரே கர்த்தர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் நீங்க செய்தருளும்படி ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே, சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துங்க. உம்முடைய பிள்ளைகளுடைய ஆண்டவரே அப்பா தலையிலேயோ கிரீடம் போக்கட்டும். உம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாய் இருக்கட்டும். உம்முடைய பிள்ளைகள் இனி நிந்தையை அனுபவிக்க கூடாது ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் உயர்த்தும்படியாய் ஜெபிக்கிறேன். வியாதியின் பாதையில துன்பப்பட்டு இருக்கிற பிள்ளைகளுக்கு வியாதியிலிருந்து ஆண்டவரே விடுதலை தந்தருளும்படியாய் ஜெபிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.